வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஹாய் கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம விரிப்பரா வாட்டர் ஃபால்ஸ் போகிறோம். அதுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது, கைனகிரி வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மூணார்லேருந்து ஜஸ்ட் ஒரு 15 கிலோமீட்டர்ஸில் தான் இந்த ஃபால்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரையிலும் மேக்ஸிமம் டூரிஸ்ட் வந்து அங்கே போனதில்லை. கொஞ்சம் பேர் தான் அங்கே போயிட்டு அந்த பிளேஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் சரி, மூணார்லேயே நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னா இந்த பிளேஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே போயிட்டு குளிச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம். கூகுள் மேப்பில் மூணார்லேருந்து நீங்கள் லொக்கேஷன் போட்டிங்கனாலே விரிப்பரா வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும். 15 கிலோமீட்டர்ஸில் தான் காட்டும். நீங்கள் ஈஸியாக இங்கே வரலாம், வந்துட்டு நல்லா குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இங்கே வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்கும். இங்கே மேக்ஸிமம் வந்து ஒய்ஃபை இருக்கும், நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு டவர் எதுவுமே கிடைக்காது. எந்த சிம்மாக இருந்தாலுமே இங்கே கொஞ்சம் டவர் கிடைக்காது. பிஎஸ்என்எல்லாக இருந்தால் ஓகேவாக இருக்கும், டவர் கிடைக்கும். நாங்கள் இங்கே ஒய்ஃபை யூஸ் பண்ணி தான் நாங்கள் டிக்கெட் வாங்கினோம் ஜிபேயில். நீங்கள் குளிக்க போகிறீங்க அப்படின்னா இங்கே ஏதாவது ட்ரெஸ் மறந்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே பக்கத்துலேயே நிறைய கடை இருக்குது, இங்கேயே கூட ட்ரெஸ்ஸு எல்லாமே வாங்கிக்கலாம். இந்த விரிப்பரா வாட்டர் ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேட் ஆகிருக்க இடம் வந்து மணக்குளம், அந்த இடத்துல தான் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. நாங்கள் பைக்கில் வந்ததுனால ஹெல்மெட்டு இதெல்லாமே இருந்துச்சு. சரி, குளிக்க போகிறோம் அப்படின்னால எங்கே இடத்துல வைக்கிறது அங்கே அப்படின்னு தெரியல. அவங்க கிட்ட கேட்டதுக்கு இங்கே உள்ளாரெலாம் இங்கே வைக்கக்கூடாது அப்படின்னாங்க. சரி, பக்கத்துலேயே ஒரு கடை இருந்துச்சு, அங்கே கொடுத்துட்டு வந்துட்டோம். இதுதான் பார்த்தீங்கன்னா போகிற லொக்கேஷனு. இதில் பார்த்தீங்கன்னா போர்டு போட்டிருப்பாங்க, கைனகிரி வாட்டர் ஃபால்ஸ் பர் பர்சன் 60 அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க என்ட்ரிக்கு. பக்கத்துலேயே கடை இருக்குது, நீங்கள் வந்து சாப்பிட்டு கூட நீங்கள் குளிக்க போகலாம். ஏன்னா குளிச்சுட்டு வந்து நிறைய சாப்பாடு மீல்ஸ் மாதிரி சாப்பிட்லாம், இப்போ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போகலாம். போகிற வழியிலே அந்த ஒரு அக்கா இருப்பாங்க, இந்த மாதிரி டிக்கெட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளார விடுவாங்க. அவங்க சொல்லிடுவாங்க ஷாம்பூ அந்த மாதிரி சோப்பு எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, இது வந்து அதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுதான் ரூட்டு. அப்படியே கொஞ்சம் முன்னாடி நடந்து போயிட்டே இருந்தோம். அந்தாண்ட சைட்லேருந்து தான் தண்ணி வரும். நம்ம ஓரத்தில் இந்த சைடு ஓரத்தில் போகிறதுனால என்னடா இது ஃபால்ஸ் தண்ணியே வரல அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் நினச்சிட்டு போனோம். போக போக தான் தண்ணி அதிகமாக விழுகிற மாதிரி சத்தம் கேட்டுட்டு இருந்துச்சு. கிட்ட போய் பார்த்தோன்னே நிறைய தண்ணி வந்துட்டு இருந்துச்சு. இங்கேயே போர்டு ஒன்று வச்சுருந்தாங்க, இது வந்து என்ன சரௌண்டிங் கீழே வருது, மணக்குளம், அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்ன பொருள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி. இதுதான் அந்த ஃபால்ஸு. நம்ம வந்து லெஃப்ட் சைடில் பார்த்து தான் அந்த கொஞ்சமாக தண்ணி வந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக தண்ணி வந்துக்கிட்டே இருந்துச்சு. இதுதான் வந்து நம்ம குளிக்கிற ஸ்பாட்டுமே கூட. இது வந்து மேலே, இது கொஞ்சம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றும். அங்கே வந்து நம்ம நின்று நல்லா குளிக்கிற மாதிரியே ஸ்பாட் இருக்குது. இங்கே வந்து வயசானவங்கலேருந்து பெரியவங்க வரலும், லேடிஸ்லேருந்து எல்லாமே வந்து இங்கே குளிச்சு என்ஜாய் பண்ணலாம். சேஃபான பிளேஸு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு கைடு பக்கத்தில் எப்பயுமே இருப்பாங்க. நம்ம ஏதாவது பொருள் சோப்பு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது பண்ணக்கூடாது, அது இல்லாத ரொம்ப வந்து ஆழத்தில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே ஒருத்தவங்க இருப்பாங்க. அங்கே தூரத்தில் பார்த்தீங்கன்னா கொடைக்கு அடியில் உட்காந்துருப்பாங்க, அவங்க தான். நாங்களுமே இங்கே நல்லா குளிச்சு என்ஜாய் பண்ணோம். நாங்கள் போகிற சமயம் நல்ல மழை, கிளைமேட்டுமே சூப்பராக இருந்துச்சு. இங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற இடம் கூட இருக்குது நம்ம ஃபால்ஸ் பக்கத்துலேயே. அங்கே வந்து நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு திருப்பி வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது சேஃபான இடம் தான். பாய்ஸ்க்கு தனி, கேர்ள்ஸ்க்கு தனின்னு இருக்குது. அதனால் பிரச்சனை இல்லை, நீங்கள் குளிச்சுட்டு வந்துட்டு நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு பயங்கரமாக பசிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கடை இருக்கும், ஆனால் நாங்கள் இந்த கடை தான் சூஸ் பண்ணியிருந்தோம். இது வந்து நோ பார்க்கிங் போர்டுக்கு அந்த ஆப்போசிட்டில் இருக்க கடை. இங்கே வந்து சாப்பாடு, சிக்கன், ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் அது ஃபிஷ் குழம்பு அந்த மாதிரி நிறையா இருக்கும். நீங்கள் வந்து மேகி அது மாதிரி கூட ரெடி பண்ணி தருவாங்க. நாங்கள் வந்து மீல்ஸ் தான் வாங்கியிருந்தோம். நாங்கள் வந்து 2 பிளேட் தான் வாங்கினோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் வந்து ஃபிஷ்ஷும் ஒரு பிளேட் வந்து சிக்கனும் வாங்கியிருந்தோம். அந்த அக்கா கிட்டே எக்ஸ்ட்ரா கூட சாப்பாடு வாங்கிக்கிட்டோம் போயிட்டு. 2 பிளேட் தான் வாங்கியிருந்தோம் 3 பேர்த்துக்கு. அதுக்கப்புறம் அந்த அக்கா கிட்டே கேட்டு அவங்களும் சாப்பாடு வச்சுட்டாங்க. நல்லா பேசினாங்க, பரவாயில்ல வாங்கிக்கிங்க, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இங்கே இந்த ஃபால்ஸ் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த கடையில் சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த சாப்பிட்டு நாங்கள் மூணார் சைடு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் மூணாரே எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காத இந்த ஃபால்ஸும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவுமே வந்து ஒரு நல்ல ஃபால்ஸ். குளிச்சுட்டு ஃபேமிலியோடு குளிச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிட்டு வரலாம். இது நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பெரம்புக்குத்து வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்லியிருக்கு. அங்கே எப்படி போனோம், அங்கே என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க. யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க.